தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார். அனைவரும் மதுரை பாரபத்தி கிராமத்தில் தாவேகா 2வது மாநில மாநாடு இன்று நடைபெறுகிறது. மாநாட்டில் பங்கேற்பதற்காக காலை முதலே அணி அணியாக தாவேகாவின் தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள். அந்த காட்சியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், நிறைய தொண்டர்கள் இப்போதைய வர தொடங்கிவிட்டாங்க. தொண்டர்களுடைய கூட்டத்தையும் அங்கு பார்க்க முடிகிறது. இதனால போக்குவரத்துல ஏதாவது இடையூறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா? என்ன விவரம் சுரேஷ்குமார்? ஆனந்தி, விடிய விடிய இந்த தாவேகா மாநாடு நடக்கக்கூடிய மதுரை மாநகருக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் ஏராளமானோர் வாகனங்கள் மூலியமாக அணிவகுத்து வந்திருந்தனர். அவர்கள் எல்லாம் மாநாட்டு திடலுக்கு எதிரே இருக்கக்கூடிய வாகன நிறுத்துமிடத்தில் தங்களுடைய கார், பேருந்து, வேன், அதே போல இருசக்கர வாகனங்கள் கூட வந்திருக்கிறார்கள். தற்பொழுது ஒரு 500 முதல் 1000 வாகனங்கள் வரை வந்து சேர்ந்திருக்கின்றன. நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் மாநாடு நடக்கக்கூடிய பாரபத்தியில் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு நடக்கக்கூடிய அந்த திடலில் தான் இருக்கிறோம். நாம் பார்த்தாலே தெரியும், ஏராளமானோர் ஆர்வத்துடன் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். விடிய விடிய அவர்கள் சொந்த ஊரில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் மாநாட்டு திடலுக்குள்ளாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவு ஜோஷா காட்டக்கூடிய காட்சிகளில் தெரியும். இந்த மாநாட்டு திடலில் சுமார் 1,50,000 இருக்கைகள் போடுவதற்கு திட்டமிட்டார்கள். ஆனால் சேர்கள் கிடைக்காத பட்சத்தில் சுமார் 1,00,000 குறைவான சேர்கள் மட்டுமே தற்போது போடப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த ரேம்ப் வாக் எனக்கூடிய அந்த ரேம்ப் வாக் முடியும் வரை மட்டுமே சேர்கள் போடப்பட்டிருக்கின்றன. மீது இடங்கள் பாதி அளவுக்கான இதே மாநாட்டில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சேர்கள் இல்லாமல் தான் இருக்கின்றன. இருந்தாலும் மிக ஆர்வமாக இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை பார்ப்பதற்காகவும் அவருடைய இந்த மாநாட்டு உரையை கேட்பதற்காகவும் அதிகம் குவிந்திருக்கிறார்கள். நாம் பொறுத்தவரையில் போக்குவரத்து நெரிசல் என்பது இரவு நேரத்தில் பெரிய அளவில் இல்லை. ஆனால் தற்போதைய நிலையிலேயே இங்கே வரக்கூடிய, அதாவது ஏர்போர்ட்டில் இருந்து வரக்கூடிய அந்த பிரதான சாலைகள் எல்லாம் வாகனங்கள் அணிவகுத்து வருவதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் தற்போது உருவாக தொடங்கி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் மாநாட்டு திடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரதான சாலை தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தற்பொழுது வாகனங்கள் அதிக அளவில் குவிந்து வருவதன் காரணமாக அங்கு போக்குவரத்து நெரிசல் உருவாகி இருக்கிறது. இருந்தாலும் இந்த மாநாட்டை அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக முடிந்த வரையில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பார்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் மாநாட்டு ஏற்பாடுகள் ஒருபுறம் தீவிரமாக முடிந்திருக்கக்கூடிய வேளையில் மாநாட்டிற்கு தொண்டர்கள் தண்ணீர் கேன்கள், உணவுப் பொட்டலங்களோடு வருகை தருகிறார்கள். கடந்த முறை மாநாட்டில் பங்கேற்ற பொழுது குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு மிகவும் தவிப்புக்கு உள்ளானார்கள். அதன் காரணமாக இங்கு வரக்கூடிய பலரும் தண்ணீர் கேன்களை கையில் கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. அதே போன்று மாநாட்டு திடலுக்கு அணியாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விடிய விடிய சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் மாநாட்டு திடலை அடைந்திருந்தனர். அதுவும் குறிப்பாக அந்த மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய முதன்மையான இடங்கள், அதாவது மேடையிலிருந்து அருகே இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அவர்கள் வந்து சேர்ந்து அந்த இடத்தெல்லாம் பிடித்து அமைந்திருக்கிறார்கள். அதே போன்று ரேம்ப் வாக் எனக்கூடிய விஜய் நடந்து வரக்கூடிய அந்த ரேம்ப் வாக்கை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் அதிக அளவு அதை விருப்பப்பட்ட அந்த இடங்களெல்லாம் அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இரவு நேரத்தில் வந்தவர்கள் தற்பொழுது பொழுது விடிந்த நேரத்தில் அவர்கள் எல்லாம் கட்சி கொடி இந்த மாநாட்டு திடலை பார்த்து பிரமித்து போயிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. மாநாட்டுக்கு எங்க இருந்து வந்திருக்காங்க என்னன்னு கேட்கலாம். நீங்க எல்லாம் என்னென்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். உந்திரப்பேட்டை தொகுதி சட்டமன்ற தொகுதி, உந்திரப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில இருந்து வந்திருக்கோம். மதியம் நைட்டு 1 மணிக்கு வந்தோம். தளபதி பாகத்துக்கு நைட்டு 1 மணிக்கு வந்தோம். இங்கதான் இருக்கோம். இன்னும் எத்தனை மணி ஆனாலும் இங்கதான் உட்கார்ந்துருப்போம். இந்த வெயில் மழை எதையுமே நாங்க பார்க்க மாட்டோம். இங்கதான் இருப்போம். இங்கதான் உட்கார்ந்துருப்போம். எத்தனை மகளிர் வந்திருக்காங்க, எத்தனை இது வந்திருக்காங்க. வெளியூர்ல நான் வந்து விழுப்புரத்துல இருந்திருக்கேன். எத்தனை மாநிலத்துல இருந்து வந்திருப்பாங்களோ தெரியாது. கர்நாடகால வந்திருப்பான், கேரளாவில இருந்து கூட வந்திருப்பான். தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட், மாரண்டலி ஊர் பேரு, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட், இது எம்பி தொகுதி. அங்கிருந்து வந்திருக்கோம். நைட்டு 1 மணி கிளம்பணும். கோடான கோடி ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க. கோடான கோடி ஜனங்கள்லாம் லட்சக்கணக்கில் வராங்க. கர்நாடகா, கேரளா வந்திருக்காங்க. கடலூர் மாவட்டம். காலைல ஒரு விடியாலும் ஒரு 3 மணிக்கு வந்தோம். இது எங்களை ரீச் பண்ணி எங்கிட்ட போக முடியல. ஏன்னா மக்கள் வந்து 2 நாளைக்கு முடியாது வர ஆரம்பிச்சாங்க. அதனால வர முடியல. ஆட்சி வரணும் எல்லாமே விரும்பணும். எப்படி இருக்கிற மாநாடு ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு? பார்த்தா அருமையா இது மாதிரி தமிழ்நாடு இது வரைக்கும் இப்படி ஒரு மாநாடா இதுவும் பார்த்தல. ஃபர்ஸ்ட் மாநாடோட 2வது மாநாடு அம்மா இருக்கணும்.
ஆனந்தி, இவர்கள் சொல்வதை கேட்டாலே நமக்கு புரியும். கடந்த முறை விக்கிரவாண்டியில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாட்டை விட மிக அதிக அளவு பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். அதே வேளையில் மாநாட்டுக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். மாநாட்டை ஒட்டி வெளியே புதிதாக கடைகள் எல்லாம் தற்காலிகமாக அதிக அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பலரும் பல்வேறு ஊர்களில் இருந்து உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் எல்லாம் தற்காலிகமாக அங்க வந்து அமைத்து விற்பனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வேளையில் மாநாட்டிற்கு காவல்துறை பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த மாநாட்டை ஒட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று தகவல் தெரிவிக்கிறார்கள். அதிகாரிகள் தொடர்ந்து இந்த கூட்டத்தையும் போக்குவரத்து எந்த அளவுக்கு இருக்கிறது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறதா என்பது போன்றையும் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுரை குலுங்க குலுங்க என்று சொல்லும் வகையில் இந்த மாநாட்டுக்கு அதிக அளவு அவருடைய தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் நேற்று பொதுமக்களும் விஜய் ரசிகர்களும் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆனந்தி, தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார். அனைவரும்